மூஞ்சி எப்படி பேய் எறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு பாரு. ஓ அப்ப நான் பேயா? ஆமா நீ பேய் தான். ஓகே ஓகே, என் பேரை சொன்னதுக்கு நன்றி. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. அங்க அண்ணன் உங்களை அந்த புடவையில பாக்குறதுக்கு ஜொல்லி விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். சரிம்மா, சீக்கிரம் ரெடி பண்ணி சரிங்க, ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். என்ன சம்பந்தி, உங்களையும் பயமுறுத்திட்டாளா? அதை ஏன் கேக்குறீங்க? ஏண்டி வாயாடி, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டே நீ? இதெல்லாம் ஒரு த்ரில் மம்மி. வசந்த், பிரகாஷ் மேல எந்த தப்பும் இல்ல. நீ பழசெதையும் நினைக்க வேண்டாம், சரியா? ராகினி நீ அம்சமா இருக்க. சும்மா இரு. ராகினி, ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருமா. சம்பந்தி, தண்டை மாத்திக்கலாமா? தாராளமா மாத்திக்கலாம் சம்பந்தி. சீரெல்லாம் பேசிட்டீங்களா? என் மருமகளே எனக்கு சீர்தான். இன்னும் சொல்ல போனா பிரகாஷ் சத்யா குணத்துக்காக என் மருமகளை இல்ல என் மகளை நான் நல்லா பாத்துப்பேன். இது எல்லாத்துக்கும் மேல நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். வரதட்சணை வாங்குறது கொடுக்கறது எல்லாமே தப்பு நினைக்கிறவனா. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்மா. அதுக்காக எதுவுமே வேண்டான்னு சொன்னா எப்படிங்க? எனக்கு சீரு சொத்து எல்லாமே என் மருமக தாங்க. என்னங்க, இது கொடுங்க. இது பிரகாஷ் எங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து. இங்க சத்யா திலக்கான 2 மருமகளுங்க இருக்காங்க. சத்யா குணம் எனக்கு தெரியும். திலக்காவை பார்க்கும் போதே தெரியுது. இப்படி குடும்பத்துக்கு 1க்கு 2 குத்து விளக்கு மாதிரி இருக்கிற மருமகளுக்கு நடுவுல காயத்ரி மாதிரி ஒருத்தி எப்படி வந்தானே எனக்கு தெரியல. சரி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். நான் வரும்போதே சொன்னதுதான். காயத்ரி பண்ண பிளான்ல நான் உங்க எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்கு சாரியும் கேட்டுட்டேன். அதே மாதிரி இதுவும் காயத்ரி பண்ண சதினால வந்ததுதான். இதை நான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துறேன். சம்பந்திமா, காயத்ரி பண்ண தப்புக்கு பிரகாஷ் எதுக்கு சொத்தை இழக்கணும்? இந்த பிரகாஷ், இத வாங்கிக்க. இது என் கையில இருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குப்பா. புடிப்பா. வாங்கிக்க பிரகாஷ். சத்யா, நீ சொன்னா இத ராகினிக்கு சீரா கொடுத்துறேன். என்னங்க நீங்க இது போய் என்கிட்ட கேட்கணுமா? நம்ம ராகினிக்கு நம்ம தரோம். இன்னும் சொல்ல போனா இது பிறந்த வீட்டோட சீரு, அண்ணனோட சீரு. இது என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. கொடுத்துருங்க. அதுக்குள்ள சத்யா, தங்கச்சிக்கு அண்ணனா நான் இதை செய்றேன்னு நினைக்கலாம். ஆனா முறைப்படி இதுக்கு உன் அனுமதி வேணும். நீ இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணு, அதான் உன்கிட்ட அனுமதி கேட்கிறேன். இது நீங்க கேக்குறதாங்க எனக்கு சங்கடமா இருக்கு. இவளுக்கு கொடுக்கறத என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க. ஆண்டியே புரிஞ்சுக்கிட்டு செய்யாத தப்புக்கு ஏன்னு நினைச்சு சொத்து கொடுக்கும்போது நீங்க ஏன் இதை செய்யணும்? வேண்டாம் அண்ணி, இது உங்க சொத்து. இது பாரு ராகினி, மேடமே உன்னை அவங்க சொத்துன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இதுவும். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? என்னங்க கொடுங்க. என்னங்க மேடம், வாங்கிக்கோங்க. மேடம், ராகினி அண்ணனா நான் என் சொத்தை சீரா கொடுக்குறேன். இல்ல பிரகாஷ், நீ புடிங்க மேடம். வாங்கிக்கங்க. சீருன்னதும் உன்னோட சொத்தையே கொடுத்துட்டேப்பா. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாம். வாங்க மாத்திக்கலாம். சம்பந்தி, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சம்பந்தி? தப்பா எடுத்துக்காதீங்க. காயத்ரி தப்பா சில காரியங்கள் பண்ணிருக்கலாம். ஆனா அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ இல்லாம இந்த கல்யாணத்தை எப்படி பண்றது? என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? மூத்த மருமகன்னா எல்லாத்துக்கும் துணையா நின்னு இருக்கணும். ஆனா காயத்ரி அப்படியா இருந்தா இந்த குடும்பத்தையும் அழிக்கல நினைச்சா? என்ன பிரகாஷ், சம்பந்தி இப்படி சொல்றாங்க? மேடம், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அண்ணி எங்களை வெறுக்கலாம், பேசலாம். ஆனா அதே அண்ணி தான் இந்த வீட்டை ஒரு காலத்துல தாங்கி பிடிச்சாங்க.
ஆமா மேடம். நான் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தப்போ இந்த வீட்டுக்கு அண்ணிதான் எல்லாம் பண்ணாங்க. அவங்க கெட்டது பண்ணதுக்காக தண்டிக்க நினைக்கிற நாங்க நல்லது பண்ணும்போது அவங்க இருக்கணும்னு நினைக்கலாம்ல. எனக்கு இன்னும் காயத்ரி மேல கோவம் தான் வருது பிரகாஷ். சமந்தி, இல்லைங்க, இவ்ளோ கெடுதல் பண்ணியும் அவ செஞ்ச நல்லதை நினைச்சு அவளுக்காக யோசிக்கிறீங்க. ஆனா அவ எதையுமே யோசிக்காம இவ்ளோ காரியம் பண்ணிருக்கா. சம்பந்தி, உங்க பெரிய மனசு, நீங்க எல்லாத்தையுமே மறந்துடலாம். ஆனா அவ ஆடின டபுள் கேமை என்னால மறக்க முடியாது. இமோஷனல் ஆகாத உஷா. ஒரு கெட்டவளுக்காக இந்த கல்யாணம் தள்ளி போறத நான் விரும்பல. நான் சொன்ன மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம், தட்ட மாத்திக்கலாம். ஏய், எழுந்துச்சு வாடி. என்னடி முறைக்கிற? முட்டை கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன். உன்ன ஒருத்தங்க பார்க்க வந்துருக்காங்க, வா. யாரு? ஏன் மேடத்துக்கு யாரும் சொன்னதா வருவீங்களோ? வாடி. ஏய், ஏயா விட்டன செவுளு யாருன்னு கேக்கும். இருக்கிற முள்ள மரத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வாடி. எங்க யாரையுமே காணோம். எப்படி பயமுத்துனா? லூசு, என்னடி என்ன? என் வீட்டுக்கு வருவ, என்ன ஒரு செப்பு காசு கூட மதிக்க மாட்ட. என் பெட்ரூம் வரைக்கும் பெரிய இவ மாதிரி போவ. என்ன கண்டா உனக்கு அவ்வளவு இலக்கறமா? ஏய் பேசாம போயிடு. ஏய், பேசிட்டு தாண்டி போவேன். ஏண்டி, என்னை எவ்வளவு நக்கலா பாத்திருப்ப, பேசியிருப்ப. உன்னால அந்த ஆளு என்னை எத்தனை வாட்டி எட்டி எட்டி அப்பிருப்பான். உள்ள தூக்கி வச்சனா? லூசு லூசு, நீ பேச தெரியாம உளறி தாண்டி நான் இப்ப உள்ள இருக்கேன். என்ன சொன்ன? லூசா? நீ லூசு, உன் புருஷன் லூசு, உன்னை சுத்தி இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் லூசு. நான் லூசா? ஏண்டி, நான் வளர்ன, நீ வந்து மாட்டிக்கிட்ட, அப்படிதானே? என்னடி அப்படி பாக்குற? என் புருஷன் அதான் அந்த பண்ணாட உன்ட்ட வந்து அப்படி சொன்னானா? அடியே லூசு காயத்ரி, நான் வளரலடி. திட்டம் போட்டு வட்டம் போட்டுதான் உன்னை கோத்து விட்டுருக்கேன். ஏய், என்ன சொல்ற? இதத்தான் சொல்றேன். நீ அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு என் வீட்டுல வந்து எப்படி எல்லாம் கூத்தடிச்ச. நீ என்ன டைவர்ஸ் பண்ண சொல்லி அந்த குள்ள கத்திரிக்கா கிட்ட சொல்றியா? அவன் என் முகத்துல சுடு காப்பி ஊத்துவானா? அதுக்கு தாண்டி சங்கு ஊதிருக்க. ஏய் 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 ஏய், என்ன நான் லூசா? வந்து மாட்டினியா? நீ பண்ண அட்டகாசத்துக்கெல்லாம் நான் ஆப்பு வச்சனா? என்ன உள்ள களி எப்படி இருக்கு? புழு நெளிதா இல்ல பூச்சி ஊறுதா? நல்லா தின்னு மலை மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்கியே, வத்து வடி வத்த வெப்ப. பொண்ணு, என்னடி ஓவரா பேசுற? அப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையால. இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையால. என்ன மாரியம்மா அமைதியா இருக்க? இவ கணத்துல இன்னொன்னு விடு, கண் குளிர பாக்குறேன். என்னடி பாக்குற? இவ பேரு மாரியம்மா, என் தூரத்து சொந்தம். அதான் நீ உள்ள வந்ததுல இருந்து உன்னை ஒரு மார்க்கமா பாத்திருப்பாள.
லலிதா உன்னை நல்லா கவனிச்சிருப்பா. இத பாரு, இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப. இதெல்லாம் உன் புருஷன் கிட்ட சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. ஏய், என்னடி என் புருஷன் கிட்ட இவ சொல்லி அத அவன் கேட்டு, ஏண்டி என் புருஷன அந்த விலங்கா மூஞ்சிக்காரன உனக்கு எப்பத்துல இருந்து தெரியும்? அவனை எனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்தே தெரியும். அவன் எங்க அசருவா, அவனை எப்படி ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரியும்டி. பேச வந்துட்டா. மாரியம்மா, இவள சும்மா விடாத. உனக்கு பொழுது போனன்னு வச்சுக்கோ, இவள 4 அப்பு சோறு தண்ணி எதுவும் காட்டாத. திமிரு குறையட்டும். சரிக்கா. ஏய், வரேன்டி லூசு காயத்ரி. உன்ன ஏய், சும்மா கத்தாத வாடி. ஆ. வாங்க வாங்க. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? ம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா தான் இருக்கணும். உங்க மனசுக்கு ஒரு குறையும் வராது. அக்கா எல்லாம் சொன்னாங்க. வேலைக்கு சொல்லிருக்கேன், நீயும் உன் புருஷனும் வந்துருங்கன்னு. நான் அப்பவே சொன்னேங்க, நீங்க கூப்பிடுறீங்களோ இல்லையோ அம்மா கூப்பிடுவாங்கன்னு. அம்மா மனசு தங்கமாச்சே. ஒருத்தர் கஷ்டப்பட்டா உங்களுக்கு பொறுக்காது. உடனே வாடி நான் இருக்கேன்னு சொல்வீங்க. உங்களை இப்ப இருந்தா பாக்குறேன். இந்த வீட்டு கல்யாணத்துக்கு தானே எனக்கெல்லாம் புடவை எடுத்து கொடுத்தீங்க. அந்த நல்ல மனச மறப்பேனா? அத மறக்காம இருக்க போய் தானே விஜயா, சம்மந்தியம்மா கல்யாணத்தை நிறுத்த போட்ட அத்தனை பிளானுக்கும் நீ உடந்தையா இருந்த. இது உனக்கு தேவையா? சம்மந்தி, தப்பா நினைக்காதீங்க. என்னையே மன்னிச்சிட்டீங்க. இவங்க பாவம். இல்ல, நான் இவளை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. பழசையெல்லாம் மறந்துட்டாளோன்னு நினைச்சேன். அம்மா, தப்புதான், மன்னிச்சிருங்க. அக்கா அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இதெல்லாம் தேவையாக்கா, வேண்டான்னு. சொல்ல நினைச்சேன். என் கெட்ட நேரம், அமைதியா இருந்து கூட தோண போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னையும் மன்னிச்சிருங்கம்மா. நாங்க பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்து எங்களை வேலைக்கு கூப்பிட்டு இப்படி ஒரு வீட்டுல தங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே. எத்தனை நாள் எங்க இருந்தீங்க? செங்கல்பட்டுல இருந்தோம், தாம்பரத்துல இருந்தோம். எங்களுக்கு சொந்த பந்தன்னு கார்ப்பரேஷன் ஷெல்டர்ல கூட இருந்தோம். போச்சு, மானத்தை வாங்குறாளே. ஷெல்டர்னு ஏண்டி பாதியா சொல்ற? அது கார்ப்பரேஷன் ஷெல்டர் பக்கத்துல இவங்க சொந்தக்காரங்க வீடு. அதான் அங்க இருந்தது அப்படி சொல்றா. கார்ப்பரேஷன் ஷெல்டர்னு சொன்னாலே. ஆ, அதான் சரோஜாக்கா கரெக்டா சொல்றாங்களே. அது இருக்கட்டும், நீ ஏதோ மூலிகை தைலம் சூப் எல்லாம் பண்ணுவியாமே? சொல்லு சொல்லு. அதெல்லாம் கை வைத்தியம் நல்லா பாப்பேன். எங்க தாத்தா அந்த காலத்திலேயே காலேஜ்ல டாக்டருக்கு படிச்சவரு. டாக்டருக்கா? சம்பந்தி ஏதோ சித்த வைத்தியம்னு சொன்னாங்களே. அதாங்க மூலிகை டாக்டர், நல்லா பேரெடுத்த வைத்தியரு. அவரு பேரை தெரியாதவங்க எங்க ஊர் பக்கம் யாருமே கிடையாது. அவர் பேர் என்ன? அவர் பேரு ஐயோ, மறுபடியும் மானத்தை வாங்குறானே. ஏன்டா இப்படி முழிக்கிற? தாத்தா பேர் தெரியாதா? சீவலக்கோட்டை சிங்கமுத்துன்னு சொல்லு. ஆமாமா, சீவலக்கோட்டை சிங்கமுத்து. இப்படியே விட்டா உளறி சொதப்பிடுவாங்க. நாம தான் சமாளிக்கணும். சம்மந்தி, இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம். இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கல்ல, இனிமே உங்களுக்கு கை கால் குடைச்சல், மயக்கம், வாந்தி எதுவுமே வராது. இல்ல, நான் விஜயாவோட கைப்பக்குவத்தை சொல்லணும்னு சொன்னேன். இதோ இவன் இருக்கானே, பெரிய டிரைவர். ஓட்டாத வண்டியே கிடையாது, அப்படி ஓட்டுவான். நீங்க எந்த காரை எடுக்க சொன்னாலும் எடுப்ப முதலாளியம்மா. சமந்தி, நல்ல ஆளுங்க நமக்கு கிடைச்சிட்டாங்க. இனிமே கவலையே வேண்டாம். இவங்க இங்கேயே இருக்கட்டும். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க தாராளமா வேலை பார்க்கலாம். சமந்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலையில சேருங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சம்மதம் கேக்குற மாதிரி நடிக்கிறியா? என்கிட்டயே வா. அக்கா, அதான் சம்மந்தி சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? அம்மா, இங்க நாங்க எங்க தங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, மேல கடைசியில ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, நீங்க அங்க தங்கிக்கலாம். ஸ்டோர் ரூமா? இங்க சொகுசா ஏசில இருக்கலாம்னு பார்த்தா போச்சா. வேலையெல்லாம் சரியா இருக்கணும். நீங்க சொன்னதை செய்வோமா? ஆமாங்கம்மா. ஒழுங்கா இருக்கணும்.
சம்பள விஷயத்த காலையில பேசிக்கலாம். சரிங்கம்மா. அடடே வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க முதலாளி? நல்லா இருக்கீங்களா முதலாளி? என்ன கணேசா இதெல்லாம்? நம்ம தான் ஏற்கனவே சந்திச்சிருக்கோமே, அப்புறம் என்ன முதலாளி அது இதுன்னு? பாத்தியா விஜயா, கார்த்திக் சாருக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னல. ஹலோ, நீங்க என்ன முதலாளின்னு கூப்பிட வேண்டாம், அதே மாதிரி தோல்லையும் கை போட வேண்டாம். சார்னு கூப்பிட்டா போதும். மாப்பிள தப்பா எடுத்துக்காதீங்க, வேலை விஷயமா வர சொன்னேன், அதான் வந்திருக்காங்க. என்னடா சட்டுன்னு மாப்பிள தோல்ல கை போடுற? இனிமே இப்படி செய்ய மாட்டேங்க்கா. மாப்பிள இவங்கள வேலைக்காக வர சொன்னேன். அப்படியா? இங்க பாருங்க, ஆண்டி சொன்னதுக்காக தான் உங்களுக்கு சேர்த்திருக்கோம், கவனமா இருக்கணும். கார்த்திக் வாங்க சாப்பிடலாம். அத்தை வாங்க சாப்பிடலாம். ஆண்டி நீங்களும் வாங்க. நீங்க 2 பேரும் வாங்க, ரூமை காட்டுறேன். அக்கா என்னக்கா இப்படி இருக்கு? ஒன்னும் இல்லடி, இங்க நாய் கட்டி கிடந்துச்சு, அதோ அந்த பக்கம் பூனைங்க தெரிஞ்சிச்சு. சுஜாதா சொன்னா இங்க அதைத்தான் வளர்த்தாங்களாம், பாத்துக்க ஆள் இல்லைன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களாம். அக்கா என்னக்கா, உங்களை நம்பி வந்தா நல்ல வீடு நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சேன். இப்ப என்னன்னா, இப்பதானே இடத்த பிடிச்சிருக்கோம், இனிமே மடத்தை பிடிப்போம். அதுவும் சரிதான்க்கா. சரி, 2 பேரும் இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு கீழே வாங்க சாப்பிடலாம். என்னக்கா பிரியாணி தானே? யோ சும்மாரியா, உன் நக்கலுக்கு பழைய சோறே கிடைக்காது. எடுத்து வையா. அம்மா, சுரேஷ் பேசினாருமா. மிஷின் எரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. கூடி சீக்கிரம் அதை யார் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் அதை கண்டுபிடிச்ச மாதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது அவருக்கு நிச்சயம் பிடிக்காதவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவங்க கதை. அத்தை தண்ணி குடிங்க. சம்மந்தி, மாப்பிள்ள சொல்றத பார்த்தா நீங்க தான் மிஷினை எரிச்சு சுரேஷ மாட்டி விட பாத்திருக்கீங்க போல இருக்கு. என்னம்மா நீ? ஆண்டி, அட நீங்க வேற மாப்பிள்ள, இப்படி சொன்னதுமே சம்மந்திமா ஷாக் ஆகி விக்கல் நின்னுடுச்சா, அதுக்கு தான் சொன்னேன். அம்மா நான் பதறி போயிட்டேன். சாரி ஆண்டி. இருக்கட்டும் மாப்பிள்ள, சம்மந்திக்கு வந்தது வரட்டு விக்கல் மாதிரி தெரிஞ்சிச்சு, தண்ணி குடிச்சா நிக்காது, அதான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டேன். என்ன சம்மந்தி, பயந்துட்டீங்களா? விடுக்கா, அதான் விக்கல் நிக்கிறதுக்கு சொன்னேன்னு சொல்றாங்கல்ல. அத்தை சட்னி வைக்கவா? நல்லபடியா ராகினியோட நிச்சயதார்த்தம் எந்த தடங்களும் இல்லாம முடிஞ்சது. ஆமாங்க, ஆனா காயத்ரி குமாரும் கலந்துக்கலையே, அதான் வருத்தமா இருக்கு. என்ன சோதனையோ, ஆனா நம்ம ராகினிக்காக யோசிக்க வேண்டியிருக்கே. எனக்கு சீக்கிரம் சாப்பிடுவாங்க. மோனிக்குட்டி வா சாப்பிடலாம். அப்புறமா சாப்பிடுற சித்தி. ராகினி எங்க சத்யா? இல்ல நீ சொல்லு. பசி கூட மறந்து போச்சா? போங்கண்ணா. ஹேய் சாப்பிடுவா, மறந்துடாத. என்னங்க எங்க போறீங்க? சாப்பிடறதுக்கு தான் வேணும். உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க அக்காவை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு? என்ன வேணும், அதுக்காக சாப்பிடக்கூடாதா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, கீழே போய் ஒரு அளவோட நடந்துக்கணும். அங்க போய் உறவு கொண்டாடுறது கொஞ்சறதுன்னு இருந்தீங்க, அவ்வளவுதான். உறவு நான் கொண்டாடுறேன்னா எல்லாம் என் நேரம். சரி, அதுக்கே இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேணும். நீ உட்காரு, நான் அப்புறம் சாப்பிடுறேங்க. பாட்டி பாட்டி இங்க பாருங்க, தண்ணிக்குள்ள ஸ்பூன் போகும்போது குண்டாவது பாருங்க. ஐ ஆமா, எப்படி அது? இத பாருங்க, ஸ்பூன் குண்டா
மோனிக்குட்டி மேஜிக் காட்டுறீங்களா? என்னங்க குழந்தைய ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? என்னப்பா மூர்த்தி, குழந்தை ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்கா, அதை போய் நீ அதுக்காக குழந்தைய முட்டாளாக்குறதா? மோனிக்குட்டி, பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. விடுங்க, சித்தப்பா மேல இருக்கிற பாசத்துல இப்படி லூசுங்கறா. லூசு பாசம் இருந்தா டார்லிங் செல்லம் கூப்பிடுவாங்க. லூசுன்னு சொல்ல மாட்டாங்க. மோனிக்குட்டி, பெரியவங்களை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. பின்ன என்ன தாத்தா, அவரே என்ன மேஜிக் பண்ணலன்னு சொல்றாரு. விடு மோனி, அவருக்கு கண்ணு சரியா தெரியல போல இருக்கு. சும்மா இருமா. சரி, மோனிக்குட்டி என்ன சாப்பிட போறீங்க? நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். என் செல்லம்.